ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தாவேக ஆட்சிக்கு வந்து 40 நாட்கள் மட்டுமே முடிந்துள்ளது. நல்லது செய்வதற்கு மக்கள் சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையின் போது முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள். சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். அதனாலதான் நமக்கு எதிரா யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் எனும் மக்களாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது தாவேக அரசு. திமுகவை போல ஒரே குடும்பம்தான் முக்கியம் என செயல்படவில்லை என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டார். இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம், அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. காசு கொடுத்து ஓட்டு வாங்கும் நச்சு கலாச்சாரத்தை ஒழித்து ஆட்சியை பிடித்துள்ளது தாவேக. மதம் ஜாதி அடிப்படையாக கொண்ட அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாக விஜய் அறிவிப்பு. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம். முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். ஊரை கொள்ளையடித்து உலையில் போடும் ஊழலை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வதுதான் நிர்வாகத்திறனா? கடந்த ஆட்சியின் நிர்வாகத்திறன் எதுவும் தாவேக அரசுக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது என முதலமைச்சர் விஜய் கிண்டல். அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியின் நிர்வாக குளறுபடி, சிலரின் உள்ளடி வேலைகளால் தமிழ்நாட்டில் மின்வெட்டு என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் தூண்டுதல் காரணமாக சில இடங்களில் போராட்டம் எனவும் புகார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசுடன் தாவேக அரசு மோதல் போக்கை கடைபிடிக்காது என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. இணக்கமாக இருந்தாலும் மாநில உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம் எனவும் திட்டவட்டார். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு திடீரென சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறவில்லை. கடந்த திமுக ஆட்சியில் 9 மாதங்களாக ஏன் சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படவில்லை என முதலமைச்சர் விஜய் கேள்வி. மே மாதத்திற்கு முன்பு வரை காவல்துறை நிர்வாகத்தை மேற்கொண்ட மு.க. ஸ்டாலின் ஏன் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை? சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய் கேள்வி. போதைப்பொருள் நடமாட்டம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல.
இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? திமுக தயவால் தான் தாவேகா ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கதறிக் கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் என முதலமைச்சர் விஜய் விமர்சனம். புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? தாவேகா அரசுக்கான ஆதரவு தங்களின் தனிப்பட்ட முடிவு என கம்யூனிஸ்ட் கட்சிகள் விளக்கிவிட்டதாகவும் பதிலடி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகா ஆட்சியை ஈவில் என குறிப்பிட்டு நேற்று சட்டப்பேரவையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. தாவேகா ஆட்சியை ஈவில் என குறிப்பிடும் உதயநிதி ஒரு டெவில் என முதலமைச்சர் விஜய் இன்று பதிலடி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. திமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சட்டப்பேரவையில் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் ஏன் 2 முறை பாடப்பட்டது எனும் உதயநிதி கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. 2021 ஆகஸ்ட் 2, அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? தாவேகா எம்எல்ஏக்களை திமுக எம்எல்ஏக்கள் ஏஓ என ஒருமையில் பேசுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. தங்களுக்கும் பேச தெரியும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளதால் அமைதி காப்பதாகவும் கருத்து. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். டாஸ்மாக் ஊழல் குறித்து முதலமைச்சர் விஜய் பேசியபோது குறுக்கிட்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட திமுகவினர். இப்போ டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி
அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு முதல்வர் பதிலுக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. உடனே பதில் சொல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என தொடர்ந்து 10 நிமிடங்கள் எழுந்து நின்று வலியுறுத்தல். டாஸ்மாக் முறைகேடு மூலமாக எந்த கட்சிக்கு நிதி சென்றது? துணிச்சல் இருந்தால் பெயரை கூற முடியுமா என முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சவால். அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. இங்க டாஸ்மாக் மாதிரியே பல துறைகளிலும் கட்சி நிதி என்ற பெயரில் அடித்த கொள்ளை தடுக்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று திட்டவட்டார். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தமிழகத்தில் திமுக ஆட்சியின் போது எல்லா துறைகளிலும் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். கட்சி நிதி என்று அரசு நிதியை மடைமாற்றியது குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் பேச்சுக்கு ஆதாரம் இல்லை என்றால் அவை குறிப்பில் இருந்து நீக்கும் அதிகாரம் தனக்கு உள்ளது. டாஸ்மாக் கட்சி நிதி தொடர்பான விவாதத்தின் முடிவில் சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசியதும் மாண்புமிகு பொதுப்பணித் தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அது நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். சட்டசபையில் பதிலுரையை நிறைவு செய்யும் முன் சபாநாயகரிடம் அனுமதி பெற்று பினிஷ்டு எனும் ஸ்வாக் செய்தார் முதலமைச்சர் விஜய். காங்கிரசுடன் கூட்டணியை பேசி முடித்த பின் MK ஸ்டாலின் செய்ததற்கு பதிலடி. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இருந்திருந்தா சட்டப்பேரவையில் குட்டி கதை சொல்ல சபாநாயகரிடம் அனுமதி கேட்ட முதலமைச்சர். சிறுவன் ஒருவனின் தந்தையை தேடிய முதியவரின் கதையை தொடங்கி முழுமையாக சொல்லாமலேயே சொல்லி கடந்து சென்றார். ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். பெண்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லும் கட்சியினர் தங்கள் ஆட்சியில் எத்தனை பெண்களுக்கு பதவி கொடுத்தார்கள் என முதலமைச்சர் கேள்வி. தாவேக ஆட்சியில் மகளிர் 4 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளதாக விளக்கம்.
சமூக நீதி அரசு தங்கள் ஆட்சி காலத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தது என முதலமைச்சர் கேள்வி. தாவேக ஆட்சியில் பட்டியலினத்தவர்களுக்கு 8 அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு உள்ளதாக விஜய் தகவல். சட்டப்பேரவையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக முதலமைச்சர் விஜய் மாற்றிக் கொண்டிருப்பதாக உதயநிதி கண்டனம். விரைவில் கேரவனம் வந்துவிடும் என்றும் கிண்டல். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, இந்த மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவிப்பு. ஆளுநர் உரையை தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற அவை நடவடிக்கைகள் முடித்து வைப்பு. மின்சாரத்துறையின் வெள்ளை அறிக்கை வருகிற வியாழக்கிழமை வெளியிடப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொடர் சிகிச்சை. கன்னிகைப்பேரில் தனியார் ஆலையில் அமோனியா வாயுவை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்ட 60 பேருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை. திருவள்ளூரில் 2 மருத்துவமனைகளிலும் சென்னையில் 2 மருத்துவமனைகளிலும் சிகிச்சை தொடர்வதாக சுகாதாரத்துறை தகவல். அமோனியா கேஸ் கசிவு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல். ஊத்துக்கோட்டை நீதிமன்ற உத்தரவை அடுத்து 3 புழல் சிறையில் அடைப்பு. தமிழகத்தில் ஒரே நேரத்தில் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. 2017 நடந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் நியமன முறைகேட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து ஆய்வு என்றும் தகவல். சென்னையில் 2 நாட்களில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 443 பேர் மீது வழக்கு. ஹெல்மெட் அணியாத 2272 பேருக்கு அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.